ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய நண்பருக்கு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோம். நகல் மின்னணு குடும்ப அட்டை வந்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி 2 மாசத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு அவருடைய வீட்டுக்கே வந்துருச்சு. ஸோ அந்த போஸ்ட் கவர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த போஸ்ட் கவருக்குள்ளார ஒரு லெட்டர் மாதிரி வச்சு அதுக்குள்ள ஒரு ரேஷன் கார்டு அந்த டூப்ளிகேட்டை பிரிண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரேஷன் கார்டு வந்து வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கவர்ல என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பெறுநர் அப்படின்னு போட்டு அந்த நண்பனுடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. பொருள் பாருங்க, நகல் குடும்ப அட்டை அச்சிட்டு அனுப்புதல். உங்களது மின்னணு குடும்ப அட்டை மறு அச்சடிப்புக்கான கோரிக்கையின் அடிப்படையில் குடும்ப அட்டை எண் அச்சிடப்பட்டு இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. நாள் 3/12/2024 அன்னைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. வட்ட வழங்கல் அலுவலர், உதவி ஆணையாளர். ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்ட் கவருக்குள்ளார இருந்துச்சு இந்த லெட்டர், அதுக்கப்புறம் அவருடைய ரேஷன் கார்டு. ஸோ எதுக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ரேஷன் கார்டு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு நான் அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, எனக்கு வந்து கை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ அந்த அக்டோபர் மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டு பிரிண்ட் பண்ணி டக்குன்னு 2 மாசத்துக்குள்ளார அவங்களுடைய வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா. இதுக்கு உண்டான காசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு பிரிண்ட் பண்றதுக்கு 20 ரூபா பிளஸ் அது கூட ஒரு 30 ரூபா வாங்குறாங்க. மொத்தமா வந்து 50 ரூபா. அந்த 30 ரூபா எதுக்கு அப்படின்னா போஸ்டல் சார்ஜ், போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்புறாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த போஸ்டல் சார்ஜ் தான் 30 ரூபா. மொத்தமா வந்து 50 ரூபா நீங்க ஆன்லைன் மூலமா கட்டிட்டீங்க அப்படின்னா 2 மாசத்துக்குள்ளார உங்களுக்கு ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆகி வீட்டுக்கே வந்துருது. இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம், நான் வந்து அப்ளை பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் வரல அப்படின்னு. ஸோ 1.5 வருஷம் ஆன அப்ளிகேஷன்லாம் ஒரு தடவை ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா டீஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ புதுசா நான் இப்போ சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போற மெத்தட் படி புதுசா நீங்க வந்து அப்ளை பண்ணி 50 ரூபா பே பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிட்டு, இல்லைனா கூட நீங்க புதுசா கூட அப்ளை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ புதுசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நண்பருக்கு நான் ரேஷன் கார்டு எப்போ அப்ளை பண்ணா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஹோம் பேஜில் நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு இருக்கும். ஸோ இது கீழே நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த குறிப்பு எண்ணை மட்டும் நீங்கள் இதில் கொடுத்துருங்க. இந்த பாக்ஸில் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் அப்ளை பண்ணது எப்போ அப்படின்னு பாருங்க, 12/10/2024 மதியானம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ குறிப்பெண் கீழே வந்துடும். கீழே பாருங்க 3 ரவுண்ட்லயும் டிக் மார்க் இருக்கும். விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை, விண்ணப்ப ஒப்புதல், அச்சிடப்பட்டது. லாஸ்டா வந்து அச்சிடப்பட்டதுலயும் உங்களுக்கு கிரீன் டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அக்டோபர் 12ஆம் தேதி அப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 3ஆம் தேதியெல்லாம் கார்டு பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தம் ஒரு 2 மாசத்துக்குள்ளாரையே அனுப்பிச்சிருக்கிறாங்க. கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டை கோரிக்கை வெற்றிகரமாக அச்சிடப்பட்டது அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் கார்டு வந்துடும். சரி, இப்போ எப்படி வந்து சரியான முறையில் அப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்கே ரேஷன் கார்டு வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹோம் பேஜ் வந்து போயிருங்க, முகப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் போயிட்டு இதில் பாருங்க நகல் மின்னணு குடும்ப அட்டை, அது கீழே நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ரேஷன் கார்டில் பதிவான அந்த மொபைல் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா குறியீடு இருக்கும். அந்த கேப்சா குறியீடையும் கரெக்டாக டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து அனுப்புவாங்க, 7 டிஜிட் ஓடிபி. அந்த ஓடிபியை கரெக்டாக அந்த ஒரு முறை கடவுச்சல் அப்படிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த பேஜில் கட்டணம் செலுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய குறிப்பு அப்படின்னு கொடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேமெண்ட் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். அந்த நெக்ஸ்ட் அந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம அட்டாச் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ண முடியாது. சப்போஸ் வேற ஒரு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பணம் போயிடும். ஸோ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 20 ரூபா வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு வாங்குறாங்க. அது கூட பிளஸ் ஒரு 30 ரூபா வந்து போஸ்டல் சார்ஜ். அதாவது நம்ம வீட்டுக்கு அந்த அட்ரஸ்க்கே வந்து இந்த ரேஷன் கார்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு 30 ரூபா. அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு நம்ம 50 ரூபா பணம் செலுத்தி ஆகணும். ஆன்லைன் மூலமாவே செலுத்திக்கலாம்.
எந்த மாதிரியான தகவல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே எல்லோ கலர்ல பணம் செலுத்து அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அப்ளிகேஷன்ல நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பணம் செலுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பேமெண்ட் கேட்டகரி வந்து ஆன்லைன் பேமெண்ட், நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய பெயர் வந்து ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. அடுத்ததா யூஎஃப்சி நம்பர் ஆர் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் பாருங்க ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும், 333 ஆரம்பிக்கும். அந்த 12 டிஜிட் நம்பர் இந்த லைன்ல டைப் பண்ணிருங்க. அடுத்தபடியாக உங்க ரேஷன் கார்டில் பதிவான ரெஜிஸ்டர் ஆயிருக்கூடிய மொபைல் நம்பர் இந்த லைன்ல கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க அமௌண்ட் இன் ருபீஸ், அது வந்து டிஃபால்ட்டா 50 ரூபான்னு இருக்கும். தென் நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ், அதாவது குடும்ப தலைவரே பேமெண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய டீடைல்ஸ் நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல குடும்ப தலைவர் வேற ஒருத்தர், பட் நீங்க வந்து அவங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. யார் வேணாலும் பேமெண்ட் பண்ணலாங்க. ஸோ பேமெண்ட் பண்றவங்களுடைய டீடைல்ஸ், ஸோ உங்களுடைய பெயர், மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கம்பல்சரி கிடையாது, கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. தென் கீழே பாருங்க ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அந்த டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு கேப்சா கோட் இருக்கும், அந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு கீழே அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லுது. நீங்க கொடுத்த டீடைல்ஸ் தான் இருக்கும், அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணலாம், கார்ட் பேமெண்ட், அதர் பேமெண்ட் மோட்ஸ்ல யூபிஐ எல்லாமே இருக்குது. ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்க வச்சு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்றேன். அடுத்ததா கீழே பாருங்க விபிஐ அல்லது கியூஆர் கோட் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ண போறேன். ஜஸ்ட் கியூஆர் கோடு கிளிக் பண்ணோன்னா ஒரு கியூஆர் கோடு வருது. ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பேமெண்ட் வந்து பண்ணணும். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா யுவர் டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா இதான் பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட். இதுல டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேமெண்ட் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அல்லது பிரிண்ட் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. அடுத்தபடியா இதுல நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ், குடும்ப தலைவனுடைய ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டில் யாரெல்லாம் இருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மறுமதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் போயிட்டு கரெக்டான ரீசன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதாவது அட்டை பிறழ்வுகள் அப்படின்னா நீங்க ரேஷன் கார்டில் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு டூப்ளிகேட் ரேஷன் கார்டு தேவை அப்படின்னா அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு, இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அட்டை தொலைந்ததற்காக இல்லை தவறு விட்டதற்காக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன், ஏன்னா நான் என்னோட பையன் பேர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் இதுல வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், மை சன் நேம் ஆடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வாஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி நீங்க அப்ராக்சிமேட்டா எந்த மந்த் எந்த இயர் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க கட்டண குறிப்பு விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதுல அந்த ரிசிப்ட் நம்ம டவுன்லோட் பண்ண இல்லைங்களா, ரசீது பேமெண்ட் பண்ணது, அதுல ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை அந்த குறிப்பு அப்படிங்கிற பாக்ஸ்க்குள்ள டைப் பண்ணிருங்க, எந்த தேதியில பேமெண்ட் பண்ணீங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கட்டண நிலை ஸ்கிரீன்ஷாட் நம்ம டவுன்லோட் பண்ண முடியுங்களா ரெசிப்ட், அது வந்து அந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அதில் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பதிவேற்று அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இங்க பாருங்க கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வந்தோடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிருங்க. தென் நெக்ஸ்ட் தொடர அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ரெசிப்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, முகப்பிற்கு செல்ல அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோம் பேஜுக்கு போறதுக்கு கீழே முக்கியமா குறிப்பு எண் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதான் ரெஃபரன்ஸ் நம்பர். இதை வச்சுதான் நீங்க ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 2 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ரேஷன் கார்டு வந்துடும். டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வீட்டுக்கே வந்துடும், போஸ்ட் மூலமாக வந்துடும். இந்த தகவல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.